பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25வது வசனத்துடைய முதல் பகுதி. எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25வது வசனத்துடைய முதல் பகுதி. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தை தான் நிறைவேறும். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை பற்றினதான சில காரியங்களை நம்மோடு பேசுவார். உலக மனுஷங்க அவங்க பார்க்கிற காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். இப்படிதான் தாவீதோட சவுல் சொல்றாரு, நீ சின்ன பையன், கோலியாத் யுத்த வீரன், சிறு வயது முதல் அவன் யுத்த வீரன், நீ எப்படி அவன் கூட போய் சண்டை போட முடியும்? ஆனா கர்த்தர் தாவீதை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. இத்தனைக்கும் தாவீது அந்த நாட்கள்ல ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து கர்த்தர் சொன்ன காரியம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 18வது வசனம். இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். இதுதான் கர்த்தர் சொன்ன காரியம். கர்த்தர் அப்பயே யுத்த வீரன்னு சொல்லிட்டாரு. சவுல் சொல்றாரு, உன்னால முடியாது, பெலிஸ்தனோட யுத்தம் பண்ண உன்னால முடியாது, நீ சின்ன பையன், அவன் பிறந்ததுல இருந்து அவன் யுத்த வீரன், சின்ன வயசுல இருந்து அவன் யுத்தத்திலேயே ட்ரெயின் ஆனவன், உனக்கு ஒன்றும் முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறிற்று. கர்த்தர் சொன்ன காரியம் நிலை நின்றது. அதே போல உலக மக்கள் என்ன சொல்றாங்கன்றதை நம்ம பெருசா எடுத்துக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்றாருன்னு பார்த்து அதற்கு நேராக நாம் ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் ஜெயம் கொண்டதாக இருக்கும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.